நறுமணமான நல்லெண்ணெய், நெஞ்சார்ந்த நெய், வெண்மையான வெங்காயம், உறுதியான உப்பு, ஊட்டி மிளகா பூண்டு, இடிச்ச இஞ்சி, புத்துணர்ச்சியான புதினா, கோலாகலமான கொத்தமல்லி, மிரட்டலான மிளகாய் பொடி, தடாலடியான தயிர், ஏடகுடமான எலும்புச்சம்பளம் சாறு, சும்மா சிக்கனு அடுத்து பாண்டிச்சேரி போமா. பிரியமான பிரியாணி மசாலா, வைக்கிட்டா போதுமா? தண்ணி, சொல்லமா அற்புதமான அரிசி, One, two, three. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தம்மு போட்டது வந்து நல்லா இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தம்மை வந்து உடைக்கிறோம். தம்மை உடைச்சி பார்க்க போகிறோம். செம்மையாக வாசம் பயங்கரமாக இருக்குது. பிரியாணி நல்லா ஸ்மெல்லாக நல்லா வாசமாக இருக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டாப்பில் இருக்கிறத வந்து தூக்கி இப்படி ஒரு பரட்டு, இப்படிக்கா ஒரு பரட்டு, அப்படிக்கா ஒரு பரட்டு. அப்போ தான் வந்து மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொலாபலமான கொத்தமல்லியை வந்து மலைச்சாரல் மாதிரி தூவிக்கலாம். பிரியாணியில் நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது. நாக்கில் எச்சி ஊறுது எப்போ சாப்பிட்லான்ட்டு. அடுத்தது வந்து நம்ம இந்த மொறுமொறு முந்திரியை வந்து நெய்யில் வந்து வதக்கியிருக்கோம். அதை அப்படியே போட்டிருக்கோம். ஃபோனில் திருப்பாங்க.